வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. போட்டித் தேர்வுகள் தயாரிக் கொண்டிருக்கும், முக்கியமாக ரயில்வே போட்டித் தேர்வை எதிர்நோக்க காத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு செய்தி என்னென்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 1, டெக்னீஷியன் கிரேடு 3 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று, அதாவது 8/4/2024 கடைசி தேதி நண்பர்களே. கடைசி நேரம் வரை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்காதவர்கள், விண்ணப்பித்து விட்டு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாதவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டோமா என்ன அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணியிருப்போம், சரி எக்ஸாம் ஃபீஸ் கட்டிக்கலாம் பின்னாடி, இப்போ அப்ளை மட்டும் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதனால் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னைக்கு கடைசி நாள், கடைசி நேரத்தில் ரொம்பவும் கடைசி நேரத்தில் இது பண்ணி டெக்னிக்கல் இஷ்யூ வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. விண்ணப்பிக்க தவறியவர்கள் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி விண்ணப்பிச்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெக்னீஷியன் கிரேடு 1க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் 9/3/2024 மார்ச் 9 ஓப்பன் ஆச்சு. என்றைக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி அதாவது 8/4/2024 23:59 ஹவர்ஸ், அதாவது நைட்டு 12 மணிக்கு கூட இது முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபிகேஷன், நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது தப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான மாடிஃபிகேஷன் லிங்கு 9 4 மாதம் 2024 டு 18 4 வரைக்கும் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்தெந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம், எந்தெந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக 9 கண்டிப்பாக ஓப்பன் ஆனே உங்களுக்கு போடுறேன். நான் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி மாடிஃபிகேஷனுக்கு எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இல்லை எப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும், என்னென்ன டீட்டெயில்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறத வீடியோஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதான் மாடிஃபிகேஷன் இது. அதுக்கப்புறம் இன்னொரு நச்சது என்னென்னா, அடுத்த ரயில்வே தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸுக்கான கான்ஸ்டபிள் எஸ்ஐ வேக்கண்ட்டு, அது எப்போனா வருகிற 15/4/2024 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தேர்வுக்கும் கண்டிப்பாக கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே அப்ளை பண்ணிடுங்க நண்பர்களே. அதற்கான வீடியோவும் உடனே நம்ம வீடியோ போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் பற்றின ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன். அதாவது ரயில்வே டெக்னீஷியன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன், டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ஒரு எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ். ஏன்னா டெக்னீஷியனுக்கு பழைய மாதிரி இல்லாமல் புதுசாக இப்போ எல்லா சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே மாற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவையும் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும், இதெல்லாம் இல்லை இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது டெக்னீஷியன் 1 டெக்னீஷியன் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அப்படி உள்ளவங்களும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு கண்டிப்பாக சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் தகவல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.